பிரம்மரிஷி பிதாமகா பத்திரிஜிக்கும் மற்றும் ரங்கநாதன்ஜிக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், நம்ம வந்து நேத்திக்கு அதாவது டிஎன்ஏ அற்புத சிருஷ்டி அப்படிங்கிற புக்கு பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அதான் ஞானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாம் சத்து வந்தால் தான் நம்ம உடம்பு நல்லா இருக்கும். அதனால அந்த சத்து குறைபாடுனால அந்த புரோட்டீன் இல்லாதனால அப்படின்னு நம்ம தவறுதல்னு சொல்லலை. அது வந்து நம்மளுக்கு ஒரு அஞ்ஞானத்தில் தான் இருக்கும். ஆக்சுவலி உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னு இந்த புக்கில் வந்து ரொம்ப தெளிவாக எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்கள் பிரம்மரந்திரம் வழியாக உங்களோட 7 சக்கரங்களுக்கு ஒவ்வொரு தளத்தில் இருந்தும், தளம்னா பிளெயின், அதாவது ஒவ்வொரு லெவல் ஆஃப் உலகங்கள்ல இருந்து நம்மளுக்கு உயர் உலகங்கள்லேருந்து நம்மளுக்கு எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சக்கராஸ் வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது எவ்வளோ எனர்ஜியை ரிசீவ் பண்ணுதோ அந்த எனர்ஜி மூலமாக தான் உங்களோட உடலில் உள்ள செல்கள் எல்லா இயக்கங்களும் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நல்லா இனிமேல் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம தண்ணி இதுலேருந்து தான் கிடைக்குது, இதுலேருந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கிது. ஆனால் அதிகமாக வர்றது வந்து நம்ம அங்கேருந்து எப்போதுமே நம்ம அந்த எனர்ஜியை எடுத்துகிட்ருக்கோம். இப்போ இந்த எனர்ஜியை நம்ம எடுக்க முடியாமல் சில நேரங்களில் நம்ம மனம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோபம், பயம், பதட்டம், பொறாமை, ஒரு கீழ்நிலை உயர் வைப்ரேஷனில் எண்ணத்தில் நம்ம இருந்தோன்னா இந்த எனர்ஜி வர்றது தடைப்பட்டு போகும், சக்கராக்கு ரிசீவ் ஆகாது. நம்ம மெடிடேட் பண்ணுறோம் பண்ணலை, அது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் நார்மலாகவே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உயர்நிலை குணங்களோட நல்ல எண்ணத்தோட அன்பு கருணை தயவோடு இருந்து நியாயமாக உங்கள் தர்மத்தில் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அங்கேருந்து உங்களோட சக்கரங்களுக்கு எனர்ஜி வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் வர எனர்ஜியை வச்சு தான் உங்களோட உடம்புல வந்து இந்த டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு கோடு, அது சாஃப்ட்வேர்னு வச்சுப்போம். அதில் வர எனர்ஜியை வச்சு தான் இந்த சாஃப்ட்வேர், இந்த டிஎன்ஏ வந்து இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளோ சத்து உள்ளே போகணும், இவ்வளோ இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனே அதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நீங்கள் அங்கே வந்து மூல சைத்தன்யத்துலேருந்து நம்மளுக்கு இந்த சக்கரங்களுக்கே எனர்ஜி வரதே தடைப்பட்டுது அப்படின்னா, அந்த இயக்க சக்திக்கு தேவையான எனர்ஜி இல்லை அப்படின்னா தான் வியாதிகள் எல்லாமே வருது. அது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு இது பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பூர்வ ஜென்ம கர்மாக்களில் பண்ணினதோட ஒரு பிளாக்கு, அந்த கர்மாலாம் நம்ம எத்திரிக் பாடியில், இந்த எனர்ஜி பாடியில் அங்கங்கே பிளாக்ஸாகவே இருக்குது. அது வந்து நம்மளுக்கு போன ஜென்மத்தில் பல ஜென்மங்களுக்கு முன்னாடி பண்ணினதோட பலன். அதை வந்து இப்போது நாம் எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, நாம் அதே மாதிரி தியானம் பண்ணி அந்த சுவாத்தியாயம், சஜன, சாங்கத்தியம், அந்த ஞானத்து கூட நம்ம எப்போ இந்த ஞானத்தை உள்வாங்கி அந்த ஞானத்தில் வாழ்கிறோமோ அப்போ வந்து நம்மளுக்கு அந்த கர்ம பிளாக்ஸ் வந்து சரி செய்யப்படுது, அது ரிமூவ் ஆகுது. அது நம்மளை விட்டு அந்த எத்திரிக் பாடியிலேருந்து ரிமூவ் ஆகி நம்மளுக்கு எனர்ஜி வருது. அப்போது உடல் உபாதைகள்லேருந்து எல்லா பிரச்சனைகள்லேருந்து நம்மளால் வெளிவர முடியும். இதை வந்து நம்ம ஆல்ரெடி கேட்டுட்டு தான் இருக்கோம். நிறைய மாஸ்டர்ஸ், தெலுங்கு மாஸ்டர்ஸ், அந்த முதல்ல பத்ரிஜி வந்து ஆந்திராவில் இந்த மாதிரி நிறைய பேருக்கு ரொம்ப பிரமிடை கட்டி மெடிடேஷன்லாம் சொல்லி கொடுத்த போது இந்த மேடம், இந்த சொர்ணலதா மேடம் மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் வந்து அவங்க உடல் உபாதைகளையும் அவங்களுக்கு வந்த எல்லா பிரச்சனைகளையும் தியானம் மூலமாக தான் தீர்த்துருக்காங்க. ஸோ இது ஒரு ப்ரூஃப் போதும் நம்மளுக்கு. நம்ம கூடவே இந்த ஜென்மத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களே நம்மளுக்கு அவங்களோட அனுபவங்களை சொல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம் நிறைய மெடிடேஷன் பண்ணும்போது அதிக எனர்ஜியை வாங்கும்போது நம்மளோட கர்மாக்கள் எல்லாம் சரியாகி உடல் உபாதை எதுவாக இருந்தாலும் அது சரி செய்யப்படுது. அப்போ அதுக்கு வந்து ஒரு ஆதாரம் வேணும்ல, நம்மளுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்ல. நம்ம வந்து அவங்க சொல்கிறாங்க, அவங்க பண்ணாங்க, அவங்களுக்கு நடக்குதுப்பா அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் சயின்டிஃபிக்காக உங்களுக்கு ப்ரூஃப் இப்போது வந்து உங்களுக்கு
மேலுலகங்கள்லேருந்து இந்த சொர்ணலதா மேடம் மூலமாக மாஸ்டர் மூலமாக நம்மளுக்கு இந்த ஞானம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம நல்லா உள்வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தியானத்தை தீவிரப்படுத்தி எவ்வளோக்கு எவ்வளோ தியானத்தை அதிகப்படுத்துகிறோமோ கண்டிப்பாக உடல் உபாதைகள்லேருந்து எல்லா பிரச்சனையிலேருந்து விடுதலையே நம்ம ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி ஞானங்கள்லாம் நம்ம நிறைய கேட்கணும். கேட்க கேட்க என்னாகும், நம்ம சத்தியத்து கூட சேர்ந்து வாழ வாழ நம்மளுக்கு வந்து அந்த சஃபரிங், அதாவது துக்கம் கஷ்டம் இதெல்லாமே தானாக போகும். அப்போ வந்து நம்ம நிறைய மெடிடேஷன் பண்ண பண்ண என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கர்மாக்குள்ள அந்த எத்ரிக் பாடியிலேருந்து விலகுது. ஸோ இது எப்படி அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இப்போது இந்த புக்கில் இருக்குது எல்லாமே. என்ன நடக்குது அப்படின்னா நம்ம மனம் மற்ற நிலையில் எண்ணமற்ற நிலையில் இருக்கும்போது பிரம்மரந்திரம் வழியாக வர்ற ஒவ்வொரு சக்தியும் காஸ்மிக் எனர்ஜியும் நம்ம இந்த உடம்பு வந்து ஒரு பானை மாதிரி நினச்சிக்கிட்டிங்கன்னா அது வந்து மூலாதாரம் வரைக்கும் போய் அங்கே அந்த மூலாதாரத்தில் ஃபில் ஆகி அப்படியே ஒவ்வொரு பானையாக இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. அங்கே ஃபில் ஆகி அங்கே ரம்பி அந்த பானை நிறைஞ்சு அங்கே அந்த ஒவ்வொரு பானையாக நிறைஞ்சு வழியும் போது தான் நம்மளுக்கு அந்த இறை தன்மையே உணர முடியும். இது வந்து உங்கள் உடல் உபாதையை சரி பண்ணுறதுக்கே இந்த எனர்ஜி போயிடுது அப்படின்னா நம்ம இறைத்தன்மை அடையிறவங்க அது பொங்கி அந்த எனர்ஜி மேலே வரைக்கும் பொங்கி வர்ற அளவுக்கு நம்ம இன்னும் தியானம் பண்ணலைன்னா நம்மளால் அந்த மூன்றாம் கண் பார்வையோ அந்த இறைநிலை அடையிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு தான் பத்ரிஜி 3-2-1 ஃபார்முலா கொடுத்துட்டு போயிட்டார். இந்த ஃபார்முலாவை எப்படி வந்து டாக்டர் வந்து ஒரு வியாதினோன்னு வேலைக்கு இதை போடுங்க அப்படின்னு சொன்னான்னா கரெக்டாக அதை பார்த்து போடுறோம்ல, அந்த கரெக்டாக அவர் கொடுக்குற டோஸை போட்டால் தானே அதுலேருந்து வெளில வர முடியுது. அதே மாதிரி இந்த ஃபார்முலாவை நீங்கள் தீவிரமாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே சாத்தியம், எல்லாமே மாறும் அப்படின்னு இதுக்கு ப்ரூஃப். இந்த மேடமும் அப்படி தான். ஃபஸ்ட்டு 6 மாதத்துலேயே நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். போன மாதம் கிளாஸ் எடுக்கும்போதே அவங்கள பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போதே என்ன சொன்னேன், அவங்க ஃபஸ்ட்டு 6 மாதம் தீவிரமாக தியானம் பண்ணியே 6 மாதத்துலேயே அவங்க உடல் உபாதை எல்லா பிரச்சனைகளும் குடும்ப பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கண்டினியூஸாக 3 வருஷம் 2012 2015 வரைக்கும் கம்ப்ளீட்டாக நைட்டு தூங்காமல் எல்லா நாளும் மெடிடேஷன் பண்ணி இந்த உயர்நிலை உலகங்களுக்கு போய் அவங்களோட வைப்ரேஷன் அவங்க இன்க்ரீஸ் பண்ணி உயர் உலகங்களுக்கு போய் இந்த மனித குலத்துக்கும் இந்த பூமியை உயர் அதிர்வெண்ணுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு சேவையை பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்களோட அந்த தீவிர தியானத்தால் தான் முடிஞ்சிருக்கு. நம்மளாலேயும் முடியும். இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த 7 உலகங்கள் வந்து நம்மளோட ஒவ்வொரு சக்கரத்துக்கும் அந்த எனர்ஜி வந்துகிட்ருக்கு. அந்த எனர்ஜி அதாவது ஒவ்வொரு சக்கரத்துக்கு வரும்போது அது என்னென்ன உடலுக்கு வந்து நம்மளுக்கு நன்மை செய்யுது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நேற்றுக்கே பார்த்தோம், இது ஃபிசிக்கல் பிளெயின்லேருந்து வருது. அதாவது இந்த பூலோக தளத்துலேருந்து பௌதீக தளத்துலேருந்தே வருது நம்மளுக்கு. அது வந்து நம்மளோட மூலாதார சக்தியோட கனெக்ட் ஆகிருக்கனால நீங்கள் உடல் இந்த பூமியிலேருந்து வர எல்லா சக்திகளும், அதாவது அதில் விளையிறத சாப்பிடும்போது அதுலேருந்து கிடைக்கிற சக்திகள், இங்கே இருக்கிற பஞ்சபூத சக்திகள், இதிலேருந்து வர எல்லா களிமண் கிறிஸ்டல் இந்த தாதுக்கள் மண்ணிலேருந்து வர தாதுக்கள் இது எல்லாமே நம்மளோட உடம்புக்கு அப்போ தான் அப்சர்வ் ஆகும். எப்போ மூலாதார சக்தி பலமாக இருக்கோ இந்த தாதுக்கள் இந்த சக்திகள்லாம் இந்த சத்துக்கள்லாம் நம்ம உடம்புல அதிகமாக ஆயிடும். தாதுக்களும் உடம்புக்கு ரொம்ப முக்கியம். அதில் நான் நேற்றுக்கே சொல்லியிருக்கேன், இரும்பு எடுத்துக்காட்டுக்கு வந்து இரும்பு வேணும். அப்போ தான் வந்து நம்ம உடலுக்கு அயன் அது தயாரிக்கும். அதை வச்சு அந்த ஹீமோகுளோபின் ரத்தத்துக்கு தயாரிக்கும். அது மாதிரி பல்லுக்கு வந்து கால்சியம் வேணும். அப்போ அதை வச்சு தான் அது இந்த போனை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்போ வந்து நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெறும் தரையில் காலில் நடக்கிறது, சூரிய ஒளியில் இருக்கிறது, இந்த பௌதீக உடலை வந்து எண்ணெய் தடவி குளிக்கிறது, இதெல்லாம் பண்ணி அவங்களோட உடம்பை வந்து இந்த பௌதீக எனர்ஜியை நல்லா வாங்கி மூலாதாரத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணி அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. அது மாதிரி அயோடின் சக்தி வேணும். அது வந்து நம்மளுக்கு தைராய்டை நல்லா வேலை செய்ய வைக்கும். ஸோ இந்த சக்திகள்லாம் மூலாதாரத்துக்கு வருது. எங்கேருந்து வருது? மேலே இந்த பௌதிக தளத்துலேருந்து வருது. ஸோ அப்போ நம்ம அதிகமாக மெடிடேட் பண்ணும்போது என்னாகும், நிறைய அந்த சக்தி வர வர உடல் உபாதைகள் தானாக போயிடும். நீங்கள் அதை பற்றின கவலையே பட தேவையே இல்லை. அதை ஒரு பெரிய பொருட்டாக நினச்சிட்டு நம்ம தியானத்தை பண்ணாமல் இருக்க வேண்டாம்.
எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூஸாக உட்கார முடியலையோ, அட்லீஸ்ட் 1 மணி நேரம் 3/4 மணி நேரம்னு ஒரு நாளைக்கு நிறைய ஆன்மாவுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு மேன்மை அடையலாம். அப்போ அந்த டிஎன்ஏவும் ஆக்டிவேட் ஆகும். டிஎன்ஏ ஆக்டிவேட் ஆகும்போது ஒளி உடலாக மாறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ 2வது தளத்தில் வந்து ஆஸ்ட்ரல் பிளேன், அங்கேருந்து நம்மளுக்கு வந்து சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு எனர்ஜி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதுவும் கனெக்ட் ஆகிருக்கு, அது ரெண்டும் இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம உடல் மூலமாகவே உடலுக்குள்ளே ஒரு பிரபஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்களா, உடலுக்குள்ளே எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறது இது எல்லாமே தான். அங்கே கனெக்ட் ஆகி இருக்கிறத வந்து அதை ரிசீவ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஆர்கானிக் மெட்டீரியல்ஸை ஃபுல்லாக, நம்மளுக்கு கரிம பொருள்கள் ஃபுல்லாக இந்த உடம்புல வந்து சேர்ந்து அது சத்துக்களாக மாறி நம்ம அது மூலமாக நம்ம உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இங்கேருந்து வர எனர்ஜி தான் அந்த மூலாதார சக்திக்கு வந்து நம்மளுக்கு அது தேவைப்படுது. ஸோ இது வந்து பஞ்சபூத சக்தி, பாக்டீரியா, வைரஸு, நல்ல பாக்டீரியா, இது எல்லாமே இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு வர எனர்ஜி மூலமாக தான் நம்மளுக்கு கிடைக்கிது. நம்ம வந்து முன்னாடியே சில பழமொழிலாம் கேள்விப்பட்டிருப்போம். எண்ணெயை தழுவிட்டு மண்ணில் உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த ஒற்றை மண்ணு தான் ஒட்டுங்கிற பழமொழிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் எந்த மனநிலையில் இருக்கீங்களோ அந்த மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் எனர்ஜி நீங்கள் ரிசீவ் பண்ணி உங்கள் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு போய் அது எல்லா சத்துக்களையும் உறிஞ்சும். ஸோ ஒரே சாப்பாடை தான் எல்லோரும் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆனால் ஒருத்தவங்களுக்கு அந்த சத்து குறைபாடு வரும், ஒருத்தவங்களுக்கு வராது. ஏன்னா அவங்க மனநிலைமை, அவங்க கர்மா, அவங்க அந்த சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு ரிசீவ் பண்ணாமல் அதை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு புரிஞ்சுதுனாலே நாம் வந்து தியானம் பண்ணுறத நிறுத்தவும் மாட்டோம். மற்ற புக்கு படித்து இந்த ஞானத்தை வளர்த்துக்கிறதையும் இந்த ஞானத்துக்கு கூட நம்ம ஞானத்திலே வாழ்கிறதுக்கும் நாம் வந்து கண்டிப்பாக அதை வந்து நம்மளை விட்டு போகவே போகாது. அப்போது வந்து நம்ம தேடி தேடி போய் அலைஞ்சு இதை சாப்பிட்டா நல்லது, அதை சாப்பிட்டா நல்லது, அதெல்லாம் நம்ம ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி போய் கஷ்டப்பட்டு அதை சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. என்ன நம்ம பாரம்பரியமாக சாப்பிட்டுட்டு வந்தோமோ அதை கரெக்டாக சாப்பிட்டாலே, நம்ம தியானம் பண்ணி நம்ம மனநிலைமையை, நம்ம உணர்வு நிலையை ஒரு உயர் உணர்வு நிலையாக வச்சுருந்தாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த உடலுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கும். அதுதான் நம்ம இதுலேருந்து கற்றுக்க போகிறோம். இந்த விஷயங்கள் மூலமாக நாம் கடைசியாக ஒரு சாராம்சம் அப்படி என்னென்னா, தியானம் பண்ணால் எல்லாம் சரியாயிடும், அவ்வளோதான். அது நீங்கள் ஞானத்தில் இருந்தீங்கன்னா இன்னும் எல்லாமே சரியாயிடும். இன்னும் அடுத்த சர்வீஸுங்கிற நிலைமைக்கு போனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஆனந்தமான வாழ்க்கை தான் அப்படிங்கிறது. ஸோ இந்த 2வது சைத்தன்ய தலத்திலேருந்து நாம் அந்த உணர்வையும் வாங்குகிறோம், அன்புங்கிற உணர்வையும் வாங்குகிறோம் நம்ம. அப்போ அந்த பிராணமய கோஷத்துக்கு வருது, அதான் எனர்ஜி பாடிக்கு வருது. இந்த எனர்ஜி ஃபுல்லாக இந்த 2வது தளத்துலேருந்து நம்ம சுவாதிஷ்டானத்துக்கு வந்து அது நம்மளோட எனர்ஜி பாடிக்கு வருது. அது 2வது பாடி, 2வது உடல், அதுக்கு 2வது தளத்துலேருந்து இந்த எனர்ஜி வருது. இந்த சுவாதிஷ்டானத்துக்கு வரக்கூடிய இது கரெக்டாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு உடலில் இருக்க சுரப்பிகள் எல்லாம் கரெக்டாக சுரக்கும். உடலில் இருக்க எல்லா சுரப்பிகளும், நம்மளுக்கு எத்தனை சுரப்பிகள்லாம் இருக்குது, தைராய்டு இருக்குது, அட்ரீனல் இருக்குது, நிறைய சுரப்பிகள் சுரந்துக்கிட்டே இருக்குது. நிறைய என்சைம்ஸ் சுரக்கிறனால தான் நம்மளுக்கு இந்த பசி, தூக்கம் இது எல்லாமே உருவாகுது. வெறும் நாம் நினைக்கிற வெறும் சாப்பாடு போய் செரிமானம் ஆகி அது மட்டும் கிடையாது, நிறைய அதுக்குரிய சுரப்பிகளும் சுரக்கணும். அதுக்கு வந்து இந்த தளத்துலேருந்து வர சக்தி தான் நம்மளுக்கு அதை கொடுக்குது. ஸோ இப்போ இது வந்து அன்போட கனெக்ட் ஆகிருக்கா, அப்போ நீங்கள் அன்பு, கருணை, படைப்பாற்றலுக்கு தேவையான அந்த மூல சைத்தன்யத்தோடு நம்ம வந்து கருணையோடு இணக்கமாக இருக்கும்போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நடக்குது. இது எல்லாமே அந்த அன்பு. அதாவது இது வந்து சுவாதிஷ்டானம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சக்கராஸ் படிக்கும்போதும் பார்த்தீங்கன்னா அது வந்து இனப்பெருக்கத்துக்கு தேவையான எனர்ஜியை ஃபுல்லாக அதுதான் கொடுக்குது. அந்த சுவாதிஷ்டான சக்கரத்துலேருந்து தான் வருதுன்னு சொல்கிறோம்ல. ஸோ அன்பின் வடிவமாக தான் இன்னொரு உயிரை பிறக்க வைக்க முடியும். ஸோ அந்த அன்பு உருவமாக நம்ம இருக்க இந்த எனர்ஜி வந்து நம்மளோட அந்த இனப்பெருக்கத்துக்கும் அந்த பிரபஞ்சத்தோட ஒரு சிருஷ்டி தர்மத்தோடையும் நம்ம கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து அடுத்த தளம் மனோன்மணிய தளம், அதாவது மென்டல் பிளெயின். இங்கேருந்து வர்ற எனர்ஜி வந்து நம்ம மணிப்பூரக சக்கரத்துக்கு வருது. அது வந்து மனோன்மணிய கோஷத்தோட கனெக்ட் ஆகிருக்கு நம்மளுக்கு. இதில் வந்து எல்லா யதார்த்தமான உலகம் அப்படிங்கிறத வந்து
மனிதர்கள் எல்லா உயிரினங்களுக்கூட மெயின் லைஃப் ஃபோர்ஸ், உயிர் சக்தி இங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த தளத்தில் வந்து அங்கே மேலே வந்து அன்பு வடிவமாக இருந்தது, இங்கே வந்து உணர்ச்சி, பேஷன், நம்மளோட குணங்கள், இது எல்லாமே இந்த தளத்துலேருந்து வர எனர்ஜி மூலமாக தான் நம்மளுக்கு க்ரியேட் ஆகுது. அப்போ வந்து ஒரு இதில் வந்து உடம்புக்கு இந்த மணிப்புரத்துக்கு வந்து நம்மளுக்கு சக்தி வரனால நம்மளோட உடலில் இருக்க எல்லா புரதங்களும் ஏகப்பட்ட எவ்வளவோ காம்பினேஷன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் உருவாகுது நம்ம உடம்புல. அதுதான் பல விஷயங்களை செய்யுது. ஸோ அந்த சக்தி வந்து அது புரதமாக உருவாக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து அது புரதமாக மாறி அது நம்மளுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சிகிட்ருக்கு. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, முடி நல்லா வளருது, முடி நல்லா ஷைனிங்காக இருக்குன்னா அவங்களுக்கு அந்த புரத உருவாகிறது வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வெளியில் பார்க்குற எல்லாமே, நகம் நல்லா இருக்குது, முடி நல்லா இருக்குது, கருமையாக இருக்குது, வயசானாலும் அவங்களுக்கு முடி நரைக்கல அப்படின்னா அந்த புரதங்கள் உருவாகிறது வந்து கரெக்டான அளவில் தேவையானது வந்து அவங்க உருவாகிக்கிட்டு இருக்கு உடம்புலன்னு அர்த்தம். ஸோ இந்த புரதம் வந்து இந்த மூலக்கூறுகள் வந்து நம்ம கார்பன் அடிப்படையில் இந்த புரதமாக இல்லைன்னா நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போயிடும். ஸோ இது வந்து ஊட்டச்சத்து கொடுக்கறது, நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி சொல்கிறது எல்லாமே இந்த மணிப்பூரக சக்கரத்துக்கு வந்து நம்மளுக்கு அங்கே மென்டல் பிளெயின்லேருந்து அந்த இதுலேருந்து நம்மளுக்கு எனர்ஜி வராதனால நம்மளுக்கு இது நடக்குது. ஸோ இந்த மூன்றாவது சைத்தன்யத்துலேருந்து நம்மளுக்கு வந்து டிஎன்ஏல வந்து வந்த சத்து எல்லாமே அந்த டிஎன்ஏல வந்து ஒரு கோடிங் மாதிரி, அந்த டிஎன்ஏக்குள்ளே ஒரு கோடிங் இருக்கும். கோடிங்னா இது இப்படி தயாரிக்கணும், இது இப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாமே வந்து ஒரு அறிவு, ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு அறிவு இருக்குது, ஒரு இன்டெலிஜென்ட் இருக்குது. அந்த இன்டெலிஜென்ஸை வந்து இது ஆக்டிவேட் பண்ணும். அங்கேருந்து வரதை இதெல்லாம் பண்ணு, இந்த புரதத்தை ரெடி பண்ணு, இந்த புரதத்தை உருவாக்கு அப்படின்னு அங்கேருந்து வரும். அதை பேஸ் பண்ணி அந்த டிஎன்ஏ அந்த வேலையை செய்யுது. இந்த டிஎன்ஏ கோடிங் வந்து இப்போ நீங்கள் வந்து என்ன விரும்புகிறீங்களோ, என்ன ஆசைப்படுறீங்களோ, என்ன சங்கல்பம் வைக்கிறீங்களோ அது வந்து இந்த மணிப்பூரக சக்கரத்துக்கு வர எனர்ஜி மூலமாக, டிஎன்ஏ மூலமாக இது நம்மளுக்கு நடக்குது. நம்மளோட விருப்பம், ஆசை, தேவை இதெல்லாம் அங்கே நிறைவேறுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டிவாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குது, அதை நான் செய்யணும், எனக்கு வந்து இதை கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மணிப்பூரக சக்கரத்துக்கு எனர்ஜி நல்லா வந்துச்சுன்னா அதை உங்களால் சாதிக்க முடியும். ஸோ இப்போ வந்து 4வது தளம், அது அடுத்து வந்து 4th பிளெயின்லேருந்து வருது. இது வந்து புத்தி, மனம், மென்டல் போயிடுச்சு, மனம் போயிடுச்சு. இப்போ வந்து அறிவு, புத்தி வந்து இது வந்து இன்ட்யூஷனல் பிளெயின். நம்மளுக்கு வர இன்ட்யூஷன் இது எல்லாமே விஞ்ஞானமய கோஷத்தோட கனெக்ட் ஆகிருக்குது. இது வந்து அநாகத சக்கரத்தோட கனெக்ட் ஆகிருக்கு. அதோட இணைக்கப்பட்டிருக்கனால அங்கேருந்து இந்த இன்ட்யூஷன் இதுக்கு வந்து அங்கேருந்து வரும், அங்கேருந்து எனர்ஜி வருது. இது வந்து இந்த புத்திக்கு இந்த இந்த 4வது தளம் வந்து ஆன்மாவோட உலகம் அங்கே இருக்குது. அது இவங்க இந்த 4வது தளத்தில் வந்து டிஎன்ஏ என்னன்னா நம்மளோட கண், மூக்கு, காது இந்த மாதிரி ஃபைனாக இருக்கிற கண்ணெலாம் ரொம்ப ஃபைனாக, அது வந்து ரொம்ப என்ன சொல்லுது, ஒரு இன்டெலிஜென்ட் பாடின்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு அறிவு இருக்குது. இது ரொம்ப வெளிச்சம் வந்தால் தானாக மூடிடும், ரொம்ப சவுண்டு வந்தால் கேட்க முடியாது, நம்மளுக்கு ஒரு சவுண்டுக்கு ஒரு ரேஞ்ச் தான் இருக்குது, அதுக்கு எல்லாமே ஒரு அறிவு இருக்குது. அது மாதிரி சுவாசம், அந்த இது ஸ்மெல் வந்து நம்மளால் ரொம்ப பேட் ஸ்மெல் இருந்தால் நம்மளால் சுவாசிக்க முடியாது, ஆட்டோமேட்டிக்காக கை மூடும். இந்த பஞ்சேந்திரியங்களை வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்ணுது. தொடுறது, செவிப்புலன், சுவை, நாக்கு, சுவை வந்து எவ்வளோ ஃபைனாக இருக்குது அந்த பட்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறது. இப்போ வந்து ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு இதை சாப்பிடாத அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட் பட்ஸ்க்கு வந்து அந்த அறிவு இருக்குது. ஸோ இது எல்லாமே அந்த இன்டெலிஜென்ஸோட, நம்ம உடலில் இருக்க இன்டெலிஜென்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. இதுக்கு வந்து அங்கேருந்து எனர்ஜி வருது நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட எல்லா செவிப்புலன்கள் எல்லாமே ரொம்ப என்ன சொல்லுது, அதோட 100% முழுமையாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது வந்து இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ப்ரோட்டீன், நம்மளுக்கு தேவையான ப்ரோட்டீன் அது உருவாக்குதுன்னு சொன்னேன்ல, இதுக்கு முன்னாடி இந்த தளத்தில் வந்து நம்மளுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்ஸை இந்த அநாகத சக்கரத்தில் வர எனர்ஜியை வச்சு நம்ம உடம்பு வந்து கார்போஹைட்ரேட்ஸை
உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்ஸ் இந்த அநாகத சக்கரத்துலேருந்து வர எனர்ஜியை வச்சு அந்த டிஎன்ஏ வந்து அந்த டீகோட் பண்ணி அதை வந்து உருவாக்கிக்கும். இது வந்து அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் இந்த தான் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஆற்றல் சுய ஆற்றலை வந்து உருவாக்கிக்குது. நீங்கள் சாப்பிட்லன்னா அப்படியே டயர்டாக இருக்கும்னு சொல்லுவோம்ல, நாம் நினைக்கிறோம் ப்ரோட்டீன் நல்லா சாப்பிட்டா நல்லா மசில். ஆனால் ஆக்சுவலாக சயின்ஸே என்ன சொல்லுது, கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் ஒரு பங்கு இருந்ததுன்னா ப்ரோட்டீன் ஒரு 1/3 அப்படி, அப்புறம் ஃபேட்டு கொஞ்சம் அப்படி. ஸோ இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து அதிக ஆற்றலை கொடுக்குது. இங்கேயுமே நம்ம அநாகத சக்கரம் அப்படின்னாலே அன்பு தான் நம்ம சொல்கிறோம். அந்த அன்பு வடிவமாக அந்த இரக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த நிலைமை அப்படின்னா இந்த அநாகத சக்கரத்துக்கு நிறைய எனர்ஜி வந்து நம்ம அது வந்து பேலன்ஸ்டாக இருக்கும்போது நடக்கும் நம்மளுக்கு. இப்போ அடுத்தது வந்து 5வது தளம். இது வந்து காசல் பிளெயின், அதான் காரண தளம்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம முன்னாடி 7 உலகங்கள் பார்த்தோம்ல, அதில் வந்து ஜனாலோகத்தோட கனெக்ட் ஆகிருக்குது. இது வந்து ஆனந்தமய கோஷம், நம்மளோட ஆனந்தமய கோஷம் விசுத்தி சக்கரோட கனெக்ட் ஆகிருக்கு. விசுத்தி சக்கரத்துக்கு இந்த தளத்திலிருந்து தான் எனர்ஜி வருது. ஸோ இங்கே வந்து இந்த 5வது தளத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க, அசெண்டட் மாஸ்டர்ஸ், என்லைட்டன் பீயிங்ஸு, ஞானம் பெற்றவர்கள், தேவதைகள், நம்மளுக்கு ஆன்ம வழிகாட்டிகள், இவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. நம்மளோட ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற அவங்க அந்த வழிகாட்டிகள் எல்லாம் இங்கே இருக்கிறவங்க தான். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, எடுத்துக்காட்டாக சிவபெருமான், புத்தர், கணேஷா, முகமது, இயேசு, இவங்க எல்லாம் அந்த 5ஆம் தளத்திலிருந்து இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த தளத்திலிருந்து நம்மளுக்கு விசுத்தி சக்கரத்துக்கு எனர்ஜி வரும்போது, இங்கே இந்த எனர்ஜி வரும்போது உடலில் என்ன எல்லாம் சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழுப்பு சத்து வந்து இந்த எனர்ஜி மூலமாக கிடைக்கிது. இங்கே 5வது தளத்திலேருந்து வர்ற எனர்ஜி மூலமாக விசுத்தி சக்கரத்துக்கு போய் அந்த சக்கரங்கள் மூலமாக எண்ணெய் வித்துக்கள்லேருந்து வர அத்தனை பொருட்களோட சத்துக்களும் நம்ம உடலுக்கு கிடைக்கிது இது மூலமாக. அதாவது பாதாம், முந்திரி, இந்த எண்ணெய் வித்துக்கள், கொழுப்பு, இதெல்லாம் நம்மளுக்கு இது மூலமாக தான் கிடைக்கிது. இப்போ இதோட குறைபாடு இருக்கும்போது என்ன ஆகும்னா, இதோட குறைபாடு இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து இம்பேலன்ஸ் ஆகுது. இது குறைபாடு இருந்ததுன்னா, அதான் விசுத்தி சக்கரத்துக்கு நம்மளுக்கு வந்து எனர்ஜி கம்மியாக வருது அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்துடும். அப்போது 5வது தளத்திலேருந்து நம்ம உணவின் மூலமாக வர்ற டிஎன்ஏல வந்து ஆன்மீக இப்போ இதில் வந்து என்ன உணர்வு நிலையில் என்னென்னா ஆன்மீக சமநிலை நம்மளுக்கு உருவாகும். அந்த மென்டல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு. இப்போ வந்து 6வது தளம் 6th பிளேன்லேருந்து டிவைன் பிளேன். இது வந்து தபோலோகத்தோட கனெக்ட் ஆகிருக்கு நம்மளுக்கு. ஸோ ஆக்ஞ சக்கரத்தோட கனெக்ட் ஆகிருக்கு, மேலே இருக்க சக்கரத்தோட. இதில் வந்து பிரபஞ்சத்தோட அனைத்து சட்டங்களும் நீதிகளும் இங்கேருந்து தான் உருவாகுது. அங்கேருந்து என்ன உருவாகி வருது, பிரபஞ்சத்தோட சட்டங்கள், நீதிகள், அங்கே என்னெல்லாம் நடக்கணும், பிரபஞ்சம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அங்கேருந்து தான் உருவாகி வருது. இது வந்து இப்போ வந்து நம்ம வந்து இந்த கர்மா கான்செப்டு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கான்செப்டு, ஒளி உடம்பாக மாறுறதுக்கு தேவையான எனர்ஜி, இதெல்லாம் இங்கேருந்து வருது. இங்கேருந்து வர்ற எனர்ஜி நம்மளோட நியூக்ளிக் அமிலம் அப்படிங்கிற அந்த ஒரு திரவம் இருக்குது, அது தயாரிக்கிறதுக்காக இந்த எனர்ஜி தேவைப்படுது. இப்போ இங்கே இந்த எனர்ஜி குறைஞ்சிச்சுன்னா அந்த அமிலம் உருவாகிறது வந்து கம்மியாயிடும். இந்த நியூக்ளிக் அமிலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ இருக்குது, அது வந்து இல்லைன்னா அப்படின்னா நம்ம வந்து பௌதிக உலகத்துலேயும் ஆன்மீக உலகங்களையும் ரெண்டுமே ஒரே உலகம். அதாவது ஆன்மா வந்து நம்ம எந்த உணர்வு நிலைக்கு வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வம் கல்பிதம் பிரம்மா, எல்லாரும் ஒன்று தான், எல்லாருமே ஆன்மா தான் அப்படிங்கிற உணர்வு நிலைக்கு நம்மளால் இந்த சக்கரத்துக்கு வந்து எனர்ஜி வரும்போது நம்மளால் அதை உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 7வது தளம் வந்து இதுதான் வந்து ஆதித்தளம், சத்தியலோகத்தோட கனெக்ட் ஆகிருக்கு.
இது வந்து நிர்வாணமய கோஷம். நம்மளோட 5 கோஷங்களோடையும் நிர்வாணமய கோஷத்தோட கனெக்டாக இருக்குது. எல்லா கிரியேட்டர்ஸும் எல்லா கிரியேஷன்ஸும் இங்கேருந்து தான் வருது. படைப்பாளர்களோட உலகம் இது, சிருஷ்டிகர்த்தாவோட உலகம் இது. இப்போ இது வந்து நம்மளோட 7வது தளத்திலேருந்து நம்மளோட ஏடிபி அப்படின்னு அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட் அப்படிங்கிற இதுக்கு வந்து அண்ட பேராற்றல், அதாவது பிரபஞ்சத்தோட பேராற்றல் இங்கே வந்து சேருது. இது எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு. எல்லா உயிரினங்களுக்கும் அங்கேருந்து தான் இந்த லைஃப் ஃபோர்ஸ் வருது. அப்போது வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இதுலேருந்தே நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளுக்கு நான் சாப்பிட்றனால, நான் செய்கிறனால அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் எல்லாமே நம்ம தமிழில் சொல்ல மாதிரி அவனன்றி ஓர் அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு கான்செப்டு இப்போ இந்த புக்கை படிக்கும்போது எதுவுமே நம்மளால் எதுவுமே ஒரு அணு கூட அசைக்க முடியாது நம்மளால். எல்லாமே அங்கேருந்து வர அவங்களோட அந்த ஆன்ம உலகத்துலேருந்து மேலே உயர் உலகங்கள்லேருந்து வர ஒவ்வொரு எனர்ஜியும் நம்மளோட உடம்பை வளர்த்து இவ்வளோ, அதாவது உருவாகும்போது ஒரு 10 மாதம் இருக்கும்போது ஒரு 2-3 கிலோவில் இருந்தவங்க இப்போ எவ்வளோ பெருசாக இந்த உடல் வளருது அப்படின்னா, இது வந்து அங்கேருந்து வர அந்த சக்கரங்களுக்கு வர எனர்ஜிஸ் மூலமாக தான் நம்மளுக்கு இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு மாஸ்டர். சார். நடுவில் கட் ஆயிடுச்சு சார். ஆ. ஸோ இப்படி நாம் வந்து இந்த இந்த உணர்வு நிலையிலையும் இந்த சத்தியத்தில் இந்த ஞானத்தில் இருக்கும்போது நம்மளோட அந்த 2 strands DNA வந்து 12 ஸ்ட்ராண்டாக மாறும். கேக்குதா சார்? Yes, madam. Yes, கேக்குதா? madam. Yes. Please proceed. ஆ ஸோ இந்த இந்த சக்கரங்கள் மூலமாக நம்மளுக்கு வந்து அந்த எனர்ஜி அதிகமாக வர 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 என்ன ஆகுது, டிஎன்ஏ ஆக்டிவேஷன் நடக்கும். நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ராண்ட்ஸாக ஆக்டிவேட் ஆகும். அது ஆக்டிவேட் ஆகும்போது நாம் வந்து எவ்வளவோ லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த பரம்பரை டிஎன்ஏ நம்மளுக்குள்ள திருப்பி மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அப்புறம் நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பார்ப்போம்.